ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் தி டூல் ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன். அதில் வந்து பேர் என்ன, ஸ்டார்ம் கோஸ்டார்ம் அப்படிம்பாங்க. ஸ்டார்ம் அண்ட் கோஸ்டார்ம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்மு. இதில் வந்து போயிட்டு நீங்கள் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்து எனக்கு இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா அது வந்து எக்கச்சக்க லிங்க்கை போய் தேடி அழகாக ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி கொடுத்துரும். அந்த டாக்குமெண்ட் கீழே எந்தெந்த யூஆர்எல் இதை ரெஃபர் பண்ணிச்சுன்னு கீழே ஃபுல்லாக ரெஃபரல் லிங்க் போட்டு, ஒரு விக்கிபீடியா பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி எழுதி கொடுத்துரும். இப்போதைக்கு அதை நான் ட்ரை பண்ணப்போ சில டைம் ஒர்க் ஆச்சு, சில டைம் ஒர்க் ஆகல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். நிறைய லோடு அதிகமாக நினைக்கிறேன். இது ஒரு வெர்ஷன் வச்சுக்கலாம். இப்போ கோஸ்டாம்னா என்னென்னா, இதே மாதிரி தான் ஆர்டிக்கல் எழுதும், ஆனால் 4-5 பேர் சேர்ந்து எழுதும். ஒவ்வொரு கோணத்தில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஒரு டாப்பிக்கை வந்து வெவ்வேறு கோணத்தில் கேள்வி கேட்டு வெவ்வேறு ஏஜென்ட்டுக்கு வந்து வெவ்வேறு ஆங்கிளில் அதை வந்து எழுதும். அதாவது ஒரு ஆர்டிக்கலை ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஆர்டிக்கல் அது. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையில் யோசித்து ஒவ்வொரு கேள்வி கேட்டு, அந்த டைட்டிலில் கேள்வி கேட்டு அதுக்கு தகுந்தபடி அதை எழுதுவாங்க. மேபி இதோட டெமோ நான் வீடியோ போடுறேன் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்கும். பட் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சுட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கலாக ஒரு விக்கிபீடியா மாதிரி ஒரு ஆர்டிக்கலாக அழகாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.